இன்காம்ப்டன்ட் சர்வீஸ்னா என்ன? அதை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது? இன்கேஸ் உங்களுக்கு இன்காம்ப்டன்ட் சர்வீஸ்ன்னு உங்கள் டாக்டர் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் உடனே நீங்கள் என்ன பண்ணணும்? அப்புறமா என்னோட பர்சனல் ஜேர்னிலேருந்து நான் உங்களுக்கு வந்து சிஸ்டர் டு சிஸ்டராக வந்து அட்வைஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, கர்ப்பப்பை வாய் தான் சர்விக்ஸ். டே பை டே உங்கள் பேபி க்ரோ ஆக ஆக உங்கள் பேபியோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்காம்ப்டன்ட் சர்விக்ஸ் அப்படின்னா உங்களோட குழந்தைய வந்து தாங்குற அளவுக்கு உங்களோட சர்விக்ஸில் வந்து பலம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ 5 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ உங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்ண முடியாமல் ஓப்பன் ஆகி பெயின் எதுவுமே இருக்காது, அபார்ஷன் ஆகிடும். ஓகே, இதை எப்படி டயக்னோஸ் பண்ணலான்னா, நீங்கள் ஸ்கேனுக்கு போவீங்க அப்படி தானே. என்டி ஸ்கேன் இருக்குது, அனாமலி ஸ்கேன் இருக்குது, க்ரோத் ஸ்கேன் இருக்குது. எல்லா ஸ்கேன்லேயுமே சர்விக்ஸ் லென்த் அதில் 2.5க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்காம்பிட்டன்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸ்கேன் ரூமில் உங்களுக்கு ஸ்கேனில் 2.5க்கு கீழே இருந்தாலே உடனே உங்களோட டாக்டர் வந்து அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு வந்து எடுத்துருவாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த சர்விக்கல் ஸ்டிச் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் நடக்கும், அனஸ்தீஷியாவோட தான் நடக்கும். 20 நிமிஷம் ப்ராசஸ் தான், எந்த பெயினும் இருக்காது. அதாவது உங்கள் கர்ப்பப்பையை இழுத்து அதில் வந்து ஒரு அதோட எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஸ்டிச் மாதிரி வைப்பாங்க. நூல் இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணுவாங்க, அவ்வளோதான். பெயினே இருக்காது. ஸோ இனிமேல் ப்ராக்ரஸ் ஆக ஆக டே க்ரோத் ஆக ஆக உங்களோட யூட்ரஸ் வந்து அது வந்து ஓரளவுக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கும். அது 100% வந்து அஷூரன்ஸ் கிடையாது. ஆனால் இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். எனக்கும் இதே மாதிரி ஆயிருக்கு. 2 வாட்டி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். என்னோடய ஜேர்னியை நான் வந்து லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக வந்து கேளுங்க. எவ்வளோ ஆகுனா நான் அதை அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்டிச் பண்ண 2 நாள் மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி வரும். ஹாஸ்பிட்டலில் இன்ஃபெக்ஷன் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது பெயின் இருக்கா, ப்ளீடிங் இருக்கான்னு சொல்லி அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்கள் ட்வைஸ் a டே வந்து கட்டாயமாக சஸ்டெயின் நீங்கள் வந்து ட்வைஸ் a டே வந்து ஷுவராக வந்து எடுத்துக்கணும். தென் என்னோட அட்வைஸ், ரொம்ப ரெஸ்ட்டில் இருங்க. எதுக்காகவும் ரெஸ்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க. ரெஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கணும். என்ன சாப்பிட்டாலும் உடனே வந்து ரெஸ்ட்டில் இருங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ரெஸ்ட்டில் இருங்க. ஓகே காய்ஸ், பாய், டேக் கேர்.